தேவனுடைய சமூகத்திலே கடந்த 5 வாரங்களாக நம்ம தியானித்த ஒரு செய்தியின் கடைசி ஒரு செய்தி தொடரின் கடைசி செய்தியாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்ம திருமணத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இன்றைய செய்தியுடைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு பகுதி திருமண உறுதிப்பாட்டின் புதிதாக்கம், ஆர் த covenant renewal of the commitment in marriage, renewing the commitment in marriage. அதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம், renewing our commitment in marriage. கடந்த சில வாரங்களாகவே நாம் இந்த திருமணத்தை குறித்து அதில் நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வருகிறோம். அதில் முதலாவதாக நம்ம தியானித்த காரியம் இன்றைக்கு அதை கூட நம்ம செபித்தோம். ஆக எல்லாருடைய உள்ளத்திலும் அந்த செய்திகள், அந்த வசனங்கள் புதிதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் சுருக்கமாக அந்த கடந்த 5 செய்திகளின் சாராம்சத்தை உங்களோடு நான் கொடுத்து சொல்லிவிட்டு அதன் பின்பு இன்றைய செய்தியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சமாதானத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Renewing the peace of God in our marriage என்கிற தலைப்பிலே நம்ம தேவனுடைய செய்தியை நம்ம தியானித்தோம். முதலாவதாக தேவன் விரும்புகிறது ஒரு கணவனும் மனிதனும் தனியாக தம்மோடு கூட ஒரே ஆவியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவர். தேவாதி தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு, தாவரங்களுக்கு, மீன் வகைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பான ஒரு விசேஷத்தை மனிதனுக்கு என்று உருவாக்கி கொடுத்தார். அதுதான் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற ஒரே ஆவி. கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி மனுஷனை ஜீவாத்மாவாக மாற்றினார். ஆகவே கர்த்தருடைய விருப்பம் என்ன? ஒரு மனிதனும் மனுஷியும் முதலாவதாக கர்த்தரோடு கூட ஒரே ஆவியாக இருக்க வேண்டும். அதன் பின்புதான் அவர்கள் ஒரே சரீரமாக வர முடியும். அதான் கர்த்தர் விரும்பின ஒரு காரியம். ஆக தனிப்பட்ட விதத்திலே ஒரு கணவன் கர்த்தரோடு கூட ஒரு நல்ல உறவில் இருக்க வேண்டும், மனைவி கர்த்தரோடு கூட நல்ல உறவில் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் நின்று கர்த்தரோடு கூட இணைந்திருக்கவும், தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக்கவும் வேண்டும் என்று சொல்லி நாம் அதை குறித்து தியானித்தோம். திருமணத்துக்கு முன்பாக இருந்த தொடர்புகள், திருமணத்துக்கு முன்பாக இருந்த தேவையற்ற காரியங்கள் அல்லது பரிசுகள், அப்படிப்பட்ட எதையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லியும், ஒருவரை ஒருவர் தாங்கி ஜபத்திலே கர்த்தரோடு கூட உறுதிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமாதானத்தை புதுப்பித்துக் கொள்வதை குறித்து முதலாவதாக நம்ம தியானித்தோம். அதுதான் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை காரியம். இரண்டாவதாக தேவனுடைய சமூகத்திலே திருமணத்திலே அன்பை புதுப்பித்துக் கொள்வது எப்படி என்று நம்ம தியானித்தோம். Renewing the love of God in marriage. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? ஒரு கணவனை குறித்து கர்த்தர் சொன்னது, ஒவ்வொரு கணவனும் புருஷனும் மனைவியிடத்திலே அன்பு கூற கடவன். எப்படி அன்பு கூற வேண்டுமா? கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அன்பு கூற வேண்டும். ரெடி டு ஈவன் டை ஃபார் தம். அதுதான் அகாப்பே என்கிற ஒரு அன்பு. அதாவது ஒரு மனிதன் ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் புருஷர்களுக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய மனைவியிடத்திலே கர்த்தர் எப்படி அன்பு கூறுகிறாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூறுகிறாரோ அப்படியாக அன்பு கூற வேண்டுமாம். மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனைவி என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய புருஷத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீத்துவின் சுவிசேஷத்திலே நம்ம வாசித்தோம். அந்த அன்பு எப்படிப்பட்டதாம்? ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அன்பு, எமோஷனல் ஒன்னஸ். அதாவது மற்றவர்களுடைய தன்னுடைய எமோஷனை சொல்லாதபடி தன்னுடைய கணவன் அந்த எமோஷனல் ஒன்னஸ்க்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு கட்டளை, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டளை. மூன்றாவதாக நம்ம தியானித்தோம், திருமணத்திலே ஒரு பரஸ்பர மரியாதையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இப்போது நம்ம சொல்லுவோம், ஒரு மனைவி தான் கணவனை கனம் பண்ணணும் என்ன சொல்லி போயிட்டே இருப்போம். அப்படி வேதம் சொல்லப்படவில்லை. கணவனுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். மனைவியானவள் ஒரு பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவர்கள் உங்களோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். ஆகவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று சொல்லி. அப்போ என்ன கர்த்தர் சொல்லுகிறார்? ஒரு நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. அப்போ நீங்கள் கணவனும் மனைவியாக இருப்பீங்கன்னா, ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அப்போ உங்களோட உறவுகள் வித்தியாசமாக இருக்கும். பரலோகத்தில் தேவதூதர்களை போல இருப்பீர்கள். அப்போ மனைவிக்கு என்று கர்த்தர் ஒரு நல்ல ஒரு விசேஷமான அதிகாரத்தை கர்த்தர் அந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்தில் தருவார், கணவனுக்கும் தருவார். ஆக நம்ம 2 பேருமே ஒரே அழைப்புக்கு அழைக்கப்பட்டபடியினாலே, அந்த நித்திய ஜீவனுக்கு என்று சுதந்திரத்து கொள்ள அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர்கள் செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று கர்த்தர் கணவன்மார்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகதான் கர்த்தர் நம்ம கணவன் மனைவிக்கு கனத்தை செய்ய வேண்டும், மனைவியும் கணவனுக்கு கனத்தை செய்ய வேண்டும். அதன் பின்பு தேவனுடைய சமூகத்தில் திருமணத்தில் பரஸ்பர கீழ்ப்படிதல், ரினியூவிங் மியூச்சுவல் சப்மிஷன் என்கிற தலைப்பிலே நம்ம தியானித்தோம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டுமா? ஒரு மனைவி மாத்திரம் கணவத்தில் கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக வேதம் சொல்லித் தரவில்லை. ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ கணவன் எப்படி மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, மனைவியின் தேவைகளுக்கு கணவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிக்கு ஒரு தேவை என்று சொன்னால் கணவனை சந்திப்பதற்காக தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய விருப்பங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனைவி என்ன செய்ய வேண்டும்? கணவனுடைய முடிவுகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு முடிவு எடுத்தால் அவர் நிச்சயமாக எடுக்கிற முடிவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே விசுவாசத்தோடு ஜெபித்து அர்ப்பணித்து அதுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆகவே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய திருமணத்திலே.
கடந்த வாரத்திலே திருமணத்திலே ஒரு மனதை குறித்து நம்ம தியானித்தோம். எப்படி நம்ம ஒன்றாக இருக்க வேண்டும், எப்படி ஒரு மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ஒரு வீடு தனக்குத்தானே ரெண்டாக பிரிந்திருந்தால் அது நிலைநிற்க முடியாது. ஆகவே நம்ம ஒரு மனமாக எப்பொழுது இருக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய திருமணத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக நம்ம ஒரு மனமாக இருந்து நாம் பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக நம்ம ஒரு மனமாக இருக்கும் பொழுது நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தருகிறாரா? அல்லேலூயா. ரெண்டு பேரும் கணவன் மனைவி வேறு விதமாக ஒரே ஜபத்துக்கு பண்ணிட்டு இருந்தால் கர்த்தர் பதில் யாருக்கும் தரமாட்டார். வெயிட் பண்ணிட்டே இருப்பார். எப்போ தான் ஒன்றா வருவீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பதில் தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆகவே தான் ஒரு மனதிலே அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது. ஒரு மனதில் பிசாசுக்கு விரோதமாக வெற்றி ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஒரு மனமாக இருக்கும் பொழுது குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஆக இவைகள் எல்லாம் குறித்து நம்ம தியானித்தோம். அவைகளை நம்ம வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக நம்ம அர்ப்பணித்து ஒவ்வொரு வாரமும் ஜெபித்தோம். இன்றைக்கும் கூட நம்ம ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? திருமணத்திலே உறுதிப்பாட்டை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. கமிட்மெண்ட், ரெனியூவிங் த கமிட்மெண்ட் இன் மேரேஜ். அதை தான் இந்த குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்காக நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசுவே சொன்ன ஒரு வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலே, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதுதான் the commitment, the stability and the steadfastness in the commitment and how God views a marriage in the society in mankind. அதுதான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது 6 லட்சம் காலாட்டில் நடந்து வருகிறார்கள் வராந்தரத்தின் வழியாக. அப்போ மோசே அவளுக்கு ஒரு கட்டளை எழுதி கொடுக்கிறார். ஒரு தழுதல் சீட்டை எழுதி கொடுத்து தள்ளிவிடலாம், ஒரு மனைவியார் அவளை குறித்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நாளும் அப்படி இருந்ததில்லை. ஆதியிலே கர்த்தர் ஆதாமும் ஏவாளை பிரித்து சிருஷ்டித்த பொழுது அவளை ஒரே சரீரமாக இருப்பார்கள், ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர் சிருஷ்டித்து கொடுத்தார். மல்கியாவின் புஸ்தகம், அதாவது அவனுடைய பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதியிலே வாசித்து பார்க்கும் பொழுது நான் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று சொல்லி கற்றுத் தருகிறார். அதே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய இருதயம் என்ன, ஒரு கணவனும் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும், அவர் பிரிந்து போகக்கூடாது என்பதை குறித்து தான் வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. அதை குறித்து பரிசேயர்கள் ஒரு நாளில் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். பழைய ஏற்பாடு இப்படியும் சொல்லி இருக்கிறது, அப்படியும் சொல்லி இருக்கிறது, நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் என்பதாக இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப இயேசு சொன்ன காரியம் என்ன? ஆதியிலே உருவாக்கின பொழுது தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஆகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவர் என்பதாக இயேசு கற்றுக் கொடுத்து எப்படி திருமணத்திலே அவருடைய சித்தம் விளங்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு திருமணத்திலே ரெண்டாக பிரித்து விட வேண்டும் என்பதற்காக அவன் பல விதங்களே போராடுகிறான். ஏதோ மனைவியுடைய சுபாவத்தை குறித்து கணவனுக்கு சந்தேகம், கணவனை குறித்து மனைவிக்கு சந்தேகம் என்று சொல்லி சந்தேகத்தை கொண்டு வந்து பிரிக்க அவன் பார்க்கிறான். ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக திருமணத்தை பிரித்து விடும்படியாக அவன் முயற்சி செய்கிறான். ஒரு மனைவியுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக திருமணத்தை விட அவன் முயற்சி செய்கிறான். அதற்காக திருமணங்கள் உடைந்து போக வேண்டும் என்பதற்காகவே சாத்தானை வழிபடுகிறவர்கள் மந்திரவாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் திருமணம் என்பது தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். அதை பிரித்து விட வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் பல விதங்களிலே போராடி கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடியாக வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் தாமே நம்முடைய குடும்பத்திலே தலைவராக இருப்பதற்காக ஒரு முப்புரி நூலாக இருப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்பொழுது பாதுகாத்துக் கொள்ளுவார். எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏன் வந்து கொண்டிருக்கிறது? பிசாசினால் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனாலே வருகிற போராட்டங்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? நம்ம தேவனுடைய சமூகத்தில் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தரே நம்மோடு கூட வந்து அந்த உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தி தருகிறார். அதற்காக அந்த நாளுக்குள்ளாக கர்த்தர் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். அப்ப கமிட்மெண்ட் என்று சொன்னால் என்ன, உறுதிப்பாடு என்று சொன்னால் என்ன? அதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம டிக்ஷனரியில் பார்க்கும் பொழுது. முதலாவதாக ஸ்டேட் ஆர் குவாலிட்டி ஆஃப் பீயிங் டெடிகேட்டட் டு எ காஸ். அதுதான் முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்போ கமிட்மெண்ட் என்ன சொன்னேன்? என்ன, ஒரு காரியத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்வது தான் கமிட்மெண்ட் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கணவனை மனைவி கமிட் பண்ணும் பொழுது கணவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஐ கமிட் மை செல்ஃப் டு பி யுவர் ஹஸ்பண்ட். நான் அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். நான் வேறு யாருக்கும் கணவன் அல்ல, உனக்குத்தான் கணவன் என்று சொல்லுகிறது தான் அந்த அர்ப்பணிப்பு. மனைவி கணவனை பார்த்து அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக வரும் பொழுது அவங்க அதை தான் சொல்லுகிறாங்க, நான் உங்களுக்கு தான் மனைவி, வேறு யாருக்கும் மனைவி அல்ல என்று சொல்லுவதுதான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பில் நிலைத்திருக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். We have a bunch of youth here. I am going to be preaching for them also. Although you are not married, you all need to get to know how to prepare yourself and preserve yourself and protect yourself for marriage. Amen. சிலதான் பரிசுத்திருக்கிறீங்க, எந்த காலத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு அந்த நாள் சீக்கிரமாக வந்துடும். சரியா?
ஆனால் அதுக்காக நீ என்ன செய்யணும்? உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். That is why I want to speak to all of us from the bottom of our hearts, whether you are married or not, to understand God's will and God's purpose in marriage and how to prepare ourselves for that marriage. That is what God is intending for all of us to understand. It is a special occasion for husband and wife to renew their commitment to each other, and at the same time for those who are bachelors and bachelorettes to get to know about God's expectation and God's plan for marriage, for family, so that we can come together and commit ourselves for that purpose and say, Lord, help me to be in the center of your will for my own life. அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்க. அப்போ ஒரு கமிட்மெண்ட் சொன்னால் அதற்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது, எதையும் வீட்டிலும் மாறாமல் இருப்பது. ரெண்டாவதாக அதை குறித்து கமிட்மெண்ட் என்று சொன்னால் என்ன அதுக்கு அர்த்தம்? இட்ஸ் அ பிளட்ஜ் ஆர் அண்டர்டேக்கிங். ஸோ முதலாவதாக ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு டெடிகேஷன், அதாவது அதற்காக பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஐ கமிட் திஸ் ஒன் ஃபார் திஸ் பர்பஸ், மீனிங் இட் இஸ் நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். ரெண்டாவதாக I take an act of dedicating or pledging to do something. I pledge myself to be your husband. I pledge myself to be your wife என்று சொல்லுவது. அதுதான் இந்த ரெண்டு அர்த்தமாக அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த திருமணத்தில் நமக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் அதை குறித்து நம்ம தியானித்து அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்பதை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் முதலாவதாக இந்த கமிட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அண்டர்ஸ்கோரிங்காக இருப்பது என்னன்னா, தேவனோடு இருக்கிற ஒரு ஒப்புவிப்பல், அது ஒரு அர்ப்பணிப்பு. அதை தான் முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார். கமிட் யுவர் ஒர்க்ஸ் டு த லார்ட் அண்ட் யுவர் தாட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். அப்போ முதலாவதாக நம்ம கணவனும் மனைவியுமாக நம்ம கமிட் பண்ணுவதற்கு முன்பாக தேவனுக்கு நம்ம கமிட் பண்ணி கொள்வது, நம்ம அர்ப்பணித்துக் கொள்வது, ஒப்புவித்துக் கொள்வது, செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப முதலாவதாக நம்ம செய்ய வேண்டும், கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது. அதன் பின்பு கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு அர்ப்பணிப்போடு கூட தங்களுடைய ஒரு கணவனாக மனைவியாக செய்ய வேண்டிய கடமைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 6:5 உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் a complete dedication to loving the Lord. அப்போ பார்த்தீங்கன்னா அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். when we say commitment, அப்போ ஒரு கணவன் மனைவியாக வரும் பொழுது முழு மனதோடு முழு பலத்தோடு அவர்களுக்கே அன்பு செய்வது, அதை தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு கமிட்மெண்ட் நம்முடைய திருமணத்திலே. அப்போ கமிட்மெண்ட் சொன்னால் உலகம் வேறு விதமாக பல காரியங்களை பேசலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த கமிட்மெண்ட் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம 3 காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ முதலாவதாக வேதம் என்ன சொல்லுது? வாட் இஸ் கமிட்மெண்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், அக்கார்டிங் டு பிப்ளிக்கல் கான்செப்ட் ஆஃப் கமிட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கமிட்மெண்ட் இஸ் லாயல்ட்டி. அதுதான் வேதம் கற்றுத் தருகிறது. அதாவது ஒரு திருமண விசுவாசமாக இருப்பது, ஒருவருக்கு விசுவாசமாக இருந்து அதை மாறாமல் இருப்பது, நம்ம செய்து கொண்ட ஒரு முடிவிலே அதை நிலைத்திருப்பது, அதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு விசுவாசம், அதைத்தான் ஒரு கமிட்மெண்ட் அல்லது உறுதிப்பாடு என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தலைவி, உன்னத பாட்டின் தலைவி சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16வது வசனம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு கமிட்மெண்ட். அதாவது the wife is saying that my beloved is mine and I am his exclusive belonging. எக்ஸ்க்ளூசிவ் பிலாங்கிங். அதுதான் கர்த்தர் சொல்ல முதலாவது காரியம், லாயல்ட்டி. ஒரு திருமணம்னு சொன்னால் கர்த்தர் ஒரு மனதை அந்த லாயல்ட்டி விரும்புகிறார். ஒருத்தருக்கு ஒரு என்ன செய்யணும்னா, நான் தான் உனக்கு கணவன், நான் தான் உனக்கு மனைவி, வேறு யாருக்கும் மனைவியோ கணவனோ அல்ல என்கிற உறுதிப்பாடு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை சொல்லும் பொழுது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அதே போல் உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீ என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உம்முடைய புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். முத்திரைன்னா என்ன அர்த்தம்? பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தாலே அவளை ஐடென்டிஃபை பண்ணுகிற ஒரு காரியம். அப்போ ஒரு கணவனுடைய வாழ்க்கையிலே அந்த மனைவி விரும்புகிற காரியம் என்ன? ஐ ஹேட் டு பி த சீல் அப்பான் யுவர் ஹார்ட். Your heart must know and must reveal that you are mine. உன்னுடைய புயத்தில் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நீ என்னுடையவர் என்பதை குறித்து மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்கிறது தான் அவர் விரும்புகிற ஒரு காரியம். இதுதான் அந்த ஒன்னஸ், இந்த லாயல்ட்டியை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட அந்த கமிட்மெண்ட் என்றால் லாயல்ட்டி என்பதை குறித்து கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். அதை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா அநேக வாழ்க்கையிலே நீதிமொழிகள் 20:6 சொல்லுகிறது, அன்பு கூறுவேன்னு சொல்லுகிற அநேகர் உண்டு, ஆனால் ஒரு உறுதியான விசுவாசத்தில் இருக்கிற உண்மையான நம்பிக்கையோடு இருக்கிற கண்டுபிடிப்பவன் யார் என்று தான் வேதம் கற்றுத் தருகிறது. பார்க்கும் பொழுது முதலாவதாக ஒரு திருமணத்தில் வரும் பொழுது அந்த கமிட்மெண்ட் என்று சொன்னால் அந்த
லாயல்ட்டி, ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பது, ஒருவருக்கு ஒருவர் ஒரு விசுவாசமாக இருக்கிறது, அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இன்னைக்கு அனைவரோட வாழ்க்கையிலே அந்த அந்த ஒரு மனம், அந்த விசுவாசம் அல்லது ஒரு ஒரு நம்பிக்கை ஏன் உடைந்து போகிறது சொன்னால், சிலரோட வாழ்க்கையில் இருமனம் என்கிற ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி. அப்போ தேவாதி தேவனுக்கு முதலாவதாக உத்தமமாக இருக்கணும், அவருக்கு முன்பாக விசுவாசமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கணவன் மனைவியமாக அப்படி இருப்பதற்கு அவர் நமக்கு கிருபை தருகிறார். 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு சிலரை தேடிக்கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறது. எதற்காக உலாவி கொண்டிருக்கிறதா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? இந்த மனிதனுடைய உள்ளம் உத்தமமாக இருக்கிறதா, இந்த மனுஷனுடைய உள்ளம் உத்தமமாக இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறவர். அப்ப நம்முடைய திருமணமாக நம்ம கர்த்தர் இணைத்திருக்கும் பொழுது ஒரு கணவனை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உன்னுடைய மனைவிடத்தில் உத்தமமாய் நீ இருக்க வேண்டும். உன் மனைவிடத்தில் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? கணவனிடத்திலே உத்தமமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிற காரியம். சில சமயம் சொல்லுவாங்க, சில மனைவிகளுக்கு என்ன ஹஸ்பண்ட் தெரிய வேணாம், மறைச்சு வச்சுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைப்பாங்க. அதே போல் ஹஸ்பண்ட்ஸும் சொல்லுவாங்க, ஒய்ஃப்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க சைடில், அவருக்கு ஏன் தேடுதான் சேர்த்து வச்சுக்கிறேன் எனக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹஸ்பண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில காரியம் டீட்டெயில்ஸ் ஏன் அவளுக்கு தெரியணும், வீணான பிரச்சனை தான் வருதில் மறைத்து வைத்துக் கொள்ளுவாங்க. இதெல்லாம் சாத்தான் ஏதோ ஒரு சில காரியங்கள் ஒரு எக்ஸ்கியூஸை கொண்டு வந்து அந்த உத்தம குணத்தை, அந்த உத்தமத்தை பிரித்து விடுவதற்காக சத்து செய்கிற முயற்சிகள். ஆகவே வாழ்க்கையில் அந்த கமிட்மெண்ட், அதை தேவனோடு கூட இருக்கிற அந்த ஒரு திருமண உடன்படிக்கையிலே உறுதிப்பாட்டுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் உத்தம இருதயத்தோடு இருப்பதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஒருவருக்கு ஒரு விசுவாசமாக இருக்கணும். நான் என்னோட மனைவிக்கு விசுவாசமாக இருக்கிறேன், நான் என்னோட கணவனுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் சொல்லுகிற ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 முதல் 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. வேதம் சொல்லுகிறது என்ன? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். Because of the loyalty, he always trusts her. He knows that she does not do anything against him at all. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருப்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் சம்பத்து குறையாது, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். அப்படிப்பட்ட விசுவாசம், அந்த லாயல்ட்டி, அதை கர்த்தர் விரும்புகிறார். அதான் கர்த்தருடைய வாழ்க்கை முதலாவதாக எதிர்பார்க்கிற காரியம். ஒரு கணவனும் மனைவியும் திருமணத்தை கர்த்தர் இணைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த உத்தம குணத்தோடு விசுவாசத்தோடு கூட ஒருவரை ஒருவர் தாங்குகிற ஒரு சுபாவத்துக்குள்ளாக நம்ம வந்துடணும். அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னாலும் ஹஸ்பண்ட் தன்னோட வீட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பார், செல்ஃபிஷாக இருப்பார். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது பண்ணணும், எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணணும், எங்கள் அண்ணனுக்கு இது பண்ணணும் என்று சொல்லி அதையே நினைத்து கொண்டு இருப்பார். அதே போல் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் உதவி எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதனால ஒரு பிரிவினை வந்து விடுகிறது. ஆக நம்ம ஒரு திருமணத்துக்குள்ளாக வந்தால் கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும்? கணவன் தன்னுடைய மனைவியின் பெற்றோரை, அந்த குடும்பத்தை அப்படியாக நேசிக்க வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனுடைய பெற்றோரை, சகோதரரை அதே விதமாக நேசிக்க, சொந்த சகோதரராக, சொந்த தாய் தகப்பனாக நேசிக்க வேண்டும். அப்போ திருமணத்தில் வரும் பொழுது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பியூலா தான் அடிக்கடி சொல்லுவாள், உங்கள் அக்காவுக்கு நம்ம இதை செய்யலையே, அண்ணனுக்கு இதை செய்யலையே, அதை செய்யணும்னு சொல்லுவாள். ஸோ ஐ நோ that she will take care of our side of the family exactly how she would take care of her parents or the brothers. அப்படி தான் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் பார்க்கும்போது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சண்டை போடுறதுக்கு என்ன காரணம்? எங்கள் வீட்டு தான் செய்யணும், உங்கள் வீட்டு தான் செய்யக்கூடாதுன்னு வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அந்த கணவனும் மனைவி வந்தபோது அந்த குடும்பங்களுக்குள்ளாக அந்த ஒரே லாயல்ட்டிக்குள்ளாக வரலை. அதுக்குள்ளாக வந்தால் தான் முடியும். அந்த உத்தம குடும்பத்தோடு அது மனைவி கணவனுக்கு மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை இணைத்து தான் கர்த்தர் ஒரு மனதாக இருப்பதற்காக நம்ம விரும்புகிறார். அதற்காக குடும்பத்தில் அவர் சொல்லுகிறதா செய்ய வேண்டும் என்பதாக நான் சொல்லவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வேறு யாரும் உங்களுடைய திருமணத்துக்குள்ளாக குறுக்கிடக்கூடாது, நீங்கள் தான் முடிவு செய்யணும். உங்களுடைய குடும்பத்தின் முடிவில் நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அது உங்களுடைய அப்பா அம்மாவோ அல்லது கணவன் மனைவி அப்பா அம்மாவோ அதுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் நீங்கள் அவரை அன்பு செய்ய வேண்டும், அவளோடு கூட ஒரே மனமாக இருக்க வேண்டும், அவளோடு கூட உத்தம குணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, எங்கள் வீட்டில் நாங்கள் வளரும்போது, எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் நாங்கள் பிள்ளைங்க. ஆனால் எங்கள் கூட இருந்து 2 மாமாமா இருந்தாங்க. எங்கள் அம்மாவோடைய தம்பி 2 பேர் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு 2 தங்கச்சிமார். பார்த்தீங்கன்னா 4 பேர் நாங்கள், 4 பேர் எங்கள் அம்மாவுடைய சிப்ளிங்ஸ் இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே சிஸ்டர்ஸ் 4 பேர் இருந்தாங்க. அப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 12 பேர் இருப்போம். எல்லாருக்கும் யாருக்கு கவனிச்சாங்க? எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு 18-19 வயசு இருக்கும்பொழுது திருமணம் செய்யறதுக்கு எதுக்காகனா குடும்பத்துக்கு கவனிக்க யாரும் இல்லை. அவங்களுக்கு தங்கச்சி, கடைசி தங்கச்சி சின்ன பிள்ளையாக இருந்தாங்க, யார் கவனிப்பாங்கன்னு அதுக்காக தான் திருமணம் செய்தாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்க திருமணம் முடிந்து ஒரு வருஷத்தில் எங்கள் அம்மாவோட பெற்றோரை இறந்துட்டாங்க. பெற்றோர்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருந்தாங்க, எங்கள் பாட்டி இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்ன காரியம் என்னென்னா, அவங்க குடும்பத்தை நான் கவனித்து காப்பாற்றுகிறேன் என்று சொன்னாங்க.
அதுதான் அவனோட வாழ்க்கையை செய்தது. அந்த வாழ்க்கை மூலமாக நான் பார்த்துருக்குறேன். அந்த எல்லா தங்கச்சிமாருக்கும் படிக்க வைத்து அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்ததெல்லாம் எங்கள் அப்பா தான். அவங்க ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் கிளார்க்காக தான் இருந்தாங்க. ஆனால் அதை மத்தியிலும் கூட அவங்க இருந்த வருமானத்தை வைத்து, எங்கள் அம்மாவோட வருமானத்தை வைத்து இந்த 2 பக்கத்தில் உள்ள குடும்பத்தையும் அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உத்தம குணத்துக்கு அவங்க வரணும்னா அந்த லாயல்ட்டிக்குள்ளே வரணும். இல்லைனா முடியாது. அது அன்போடு இருந்தால் தான் அந்த லாயல்ட்டி வர முடியும். இல்லைனா முடியாது. இது எங்கள் குடும்பம், நான் திருமணம் முடிஞ்சாலும் கூட என்னோட குடும்பத்துக்கு தான் உதவி செய்வேன் என்று செய்தால் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் 2 உதாரணங்களை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. முதலாவதாக ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ரூத்துடைய வாழ்க்கையில் பார்த்தா திருமணம் முடிந்து விட்டது, ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இறந்த உடனே அவங்க இருந்தது வேறு மோவாபிய தேசத்தில் இருந்தாங்க. அப்போ கணவன் இறந்து போனோடனே இப்போ ரூத்துடைய மாமியார் நகோமி சொல்கிறாங்க, நான் தான் திருப்பி என்னோட தேசத்துக்கு போகிறேம்மா, இங்கே யாருமே இங்கே இல்லை, என்னோடய பிள்ளைங்க 2 பேர் இறந்துட்டாங்க, என்னோட கணவன் இறந்துட்டாரு, நான் போக போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவளுக்கு 2 மருமகள் இருக்கிறாங்க. ஒன்று ரூத், மற்றொன்று ஒர்பால். 2 பேர் சொல்கிறாங்க, சரி நாங்களும் உங்க கூட வரோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நகோமி சொல்கிறாங்க, நான் படியலை, இனிமேல் நீங்கள் என்னோட கூட நீங்கள் உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு யார் கிடைப்பாங்க, நீங்கள் இன்னும் இளவயது உள்ளவளாக இருக்கிறீங்களா, இங்கே சென்று உங்கள் வீட்டில் சென்று யாராவது ஒருவருக்கு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறார்கள். அப்போ அந்த ஒருபால் சொல்ல அப்படி மனைவி மாமியாரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அன்போடு கூட அவங்க தன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனால் பாருங்க ரூத் செய்த காரியம் என்ன, அவங்க சொல்லுகிற காரியம் பார்க்கும் பொழுது வெகு தெளிவாக சொல்லுகிறார்கள். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16-17 அவர் சொல்லுகிற காரியம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். யோசித்து பாருங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையின் ஆழத்தினையும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்கும் போது ஏதோ சரி ரூத் அம்மா மாமியார் கூட வந்துட்டாங்க என்று நம்ம யோசித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அவளுடைய உறுதியை நீங்க பார்க்கணும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் மரிக்கும் இடத்திலே நானும் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், எனக்கு வேறு கல்லறை பூமி கிடையாது என்று சொல்லி முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆகவேதான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். யோசித்து பாருங்க, எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய கணவனுடைய வீட்டை குறித்து நான் உத்தமத்தோடு இருப்பேன் என்று சொல்லி, அவ்வளவு பற்றோடு இருப்பேன் என்று யாரால சொல்ல முடியும்? Commitment is loyalty not only just to the husband, for the entire family. நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். வந்துட்டாங்க இப்போ இஸ்ரவேல் தேசத்திற்கு. இஸ்ரவேல் தேசத்தில் மோவாபியர்களை அருவருத்தார்கள். யாரும் மோவாபியர் விரும்பினதில்லை. ரேசிசம் இருந்தது அந்த நாட்களிலே. ஆனால் அந்த நாட்களிலே ஒரு மோவாபிய பெண் பிள்ளையை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே உள்ள அந்த உத்தம குணத்தை அவர் பார்த்தார். இந்த மகளுக்கு ஒரு உத்தம குணம் இருக்கிறதே, நான் அந்த மோவாபியர் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் நான் இந்த மகளை ஆசீர்வதிக்க போகிறேன். அதுதான் கர்த்தர் சொன்ன காரியம். நீங்கள் எடுக்கிற முடிவுகளை கொண்டு கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியும். வந்த பிறகு போவாஸ் நிலத்தில் போய் அவள் கதிர்களை பெருக்கி கொண்டிருக்கிறாள். இப்போ போவாஸ்களை குறித்து பட்சமாக விசாரிக்கிறாள். என்னுடைய வேலைக்காரிகள் போகிற இடத்துல நீயும் போகலாம், என்னென்ன இடங்களை அவள் அறுப்பு இருக்கிறாள், அங்கே சென்று நீயும் அவளோடு கூட இருந்து கொள்ளலாம் இதெல்லாம் சொல்லி ஆதரவான வார்த்தைகளை பேசும் பொழுது ரூத்துக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் ஒரு அந்நிய தேசத்தால் இருக்கிறேன், மோவாபிய தேசத்தை சேர்ந்தவளாக இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை விசாரிப்பதற்கு ஏன் உமக்கு மனம் வந்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது போவாஸ் சொல்லுகிற காரியம் என்ன? உன் புருஷன் ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 11-12 வசனங்கள் அதை பார்க்கும் பொழுது போவாஸ் சொல்லுகிற காரியம், உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அதைத்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த போவாஸ் ரூத்துக்கு என்று எடுத்து சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூத்துடைய சரித்திரத்தில் இயேசுவே வந்து பிறக்கும்படியாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால், அதே போல் உத்தம குணத்தோடு ஒரு மனைவியாக இருக்கிற நம்ம சகோதரிகள் கணவனுடைய குடும்பத்தை குறித்து விசாரிக்கிறவர்களாக, அவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக, அவர்களோடு கூட உத்தமமாய் ஒன்றாக இருக்கிறவர்களாக மாற வேண்டும். அது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அது ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் பார்க்கவில்லை. வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசேயின் காரியத்தை பார்க்கும் பொழுது மோசே அதே போல தன்னுடைய மாமனாருடைய வாழ்க்கையில் குடும்பத்திலே ஒரு ஆதரவாக இருந்தவர், அவளை குறித்து நேசித்தவர், அவளோட கூட உத்தம குணமாக இருந்தவர். நம்ம அநேக சமயங்களில் அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. தன்னுடைய தேசத்தை விட்டு, அதாவது எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார், மீதியான் தேசத்துக்கு வருகிறார். அங்கே வந்து அவருக்கு மீதியான் தேசத்தில் அங்கே உள்ள ஒரு மனிதன் அவர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறான். எப்ரோ என்கிற ஒரு மனிதன்.
அப்போ அந்த மனைவியோடு கூட வாழ்க்கை குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அவர் என்ன செய்தார்னா, அவர் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவர் மேய்க்கிறவராக இருந்தார். நான் ஏதோ வந்துட்டு இது என்னோட குடும்பத்துக்கு தனியாக கொண்டு போகிறேன்னு சொல்லலை, தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்குள்ள தேவைகளை கூட சந்தித்தார். அப்படி தான் செய்து கொண்டிருந்தால் கூட இருக்கிற நாட்கள் வரைக்கும். அப்போ தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை வைத்துக்கொண்டு ஓரேப் என்கிற தேவ பர்வத்தை வந்த பொழுது கர்த்தர் தரிசனமாகி அவரோடு கூட பேசினார். அப்போ யார் என்ன செய்து கொண்டிருக்க, தன்னுடைய மனைவியோட குடும்பத்துக்கு என்று அவர் செய்து கொண்டிருக்கிற வேலை, அதை மத்தியில் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். பேசி அதன் பின்பு அவர் மறுபடியும் எகிப்துக்கு வருகிறார். எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு தன்னுடைய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கானான் தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இப்போ எத்ரோ கூட இல்லை. ஆனால் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் கேட்ட உடனே எத்ரோ அவரை பார்ப்பதற்காக வனாந்தரத்துக்கு வருகிறார். அந்த உடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவர் இந்த ஒரு தன்னுடைய ஃபாதர் இன் லாவோடு கூட அவர் ஒரு நெருங்கின ஒரு பழக்கம் உடையவராக, ஒரு நட்புள்ளவராக அவர் இருந்தார். அவளை கூட்டு உட்காந்து பேசுகிறார். எத்தனை கூட்டு சொல்கிறார், உட்காந்து பாருங்கள் என்னென்ன செய்தார் கர்த்தர் சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு எகிப்தில் நடந்த எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது மிகவும் தெளிவாக, அந்த எத்ரோ அதை குறித்து சந்தோஷப்பட்டார் என்று சொல்லி. அதுக்கு ரொம்ப வேதம் பாருங்கள் யாத்திராகமம் 18வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களிலே எத்ரோ சொல்லுகிற காரியம், கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து எத்ரோ சந்தோஷப்பட்டு, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோரின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ மோசே தன்னுடைய ஃபாதர் இன் லாவோடு கூட அவள் நெருங்கின தொடர்புள்ளவராக இருந்தார். உட்கார்ந்து பேசுவாங்க, தொடர்புள்ளவராக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைஃப்ஸ் மதர் இன் லா கூட பேச மாட்டாங்க, சிஸ்டர் பிரதர்ஸ் ஃபாதர் இன் லா கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். இப்போ மோசையை பார்த்தீங்கன்னா, மோசை அவருடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த எத்தியோப்பிய தேசத்தில் இருந்த அந்த மனைவியை திருமணம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய சொந்த குடும்பமே ஆரோனுடைய மனைவி ஆகிய மிரியாம் என்ன சொன்னாங்க, அவளை குறித்து தவறாக பேசினாங்க, மோசையை குறித்து பேசினாங்க. கர்த்தர் எங்களுக்கு கொண்டு பேசுது இல்லையா, இந்த எத்தியோப்பியில் போய் அவர் திருமணம் பண்ணி கொண்டு சொல்லி மனைவியை குறித்து தவறாக பேசினார்கள். சொந்த குடும்பமே அவர் திருமணம் செய்த மனைவியை குறித்து தவறாக பேசினார்கள். ஆனால் அவர் மனைவியை விட்டுக் கொடுக்கவில்லையே. ஆகவே மனைவிக்கு உறுதுணையாக இருந்தார், மனைவியை நேசித்தார், மனைவியோடு கூட உத்தம குணத்தோடு நடந்து கொண்டார். அது மாத்திரம் அதோடு நிறுத்திவிடாதபடி தன்னுடைய மாமனாரோடு கூட ஒரு உத்தம குணத்தோடு நடந்து கொண்டார். இப்போ இதெல்லாம் முடிந்த உடனே அதன் பின்பு நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது யாத்திராகமம் 18வது அதிகாரம் வீட்டில் படித்து பார்க்கலாம். 17 முதல் 23 வசனங்களிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் மோசே உட்கார்ந்து ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்த்து எதிரோ பார்த்துட்டே இருக்கிறார். என்ன பண்ணுறீங்க என்று கேட்ட உடனே அவங்கெல்லாம் ஜனங்களுக்கு பிரச்சனை என்கிட்ட வராங்க, நான் அவளுக்கு நியாயம் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த எத்தனை சொல்லுகிறார், அப்படிதான் நீங்கள் தோய்ந்து போவீர்கள், அது முடியாது. ஆகையினாலே நீங்கள் ஜனத்தில் நல்ல 100 பேருக்கு அதிபதிகள் 1000 பேருக்கு அதிபதிகள் ஏற்படுத்தி தாருங்க. முடிந்த காலம் அவளே தீர்த்து கொள்ளட்டும், முடியாதவளை உங்களில் கொண்டு வரட்டும், நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போகலாம் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அதில் பார்க்க பங்கு எனக்கு என்னை வாஸ்து பார்த்த பொழுது அவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லும்போது தன்னுடைய அறிவுரையாக மாத்திரம் அவர் சொல்லலை. பிகாஸ் தே ஹேட் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். அவருக்கு தெரியும் எத்தளவுக்கு மோசே கர்த்தர் சொன்னால் செய்வார், நான் சொன்னால் செய்ய மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் எத்தனை சொல்கிறாரு, இந்த பிரகாரம் நீ செய்வதற்கு கர்த்தர் உமக்கு கட்டளையிட கூடுமானால் அதை செய்யுங்க. அதான் யாத்திராகமம் 18:23 வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளை இடுவதும் உண்டானால் உமாலை தாங்கக்கூடும். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் தரேன், ஆனால் எனக்கு தெரியும் நீ கட்டளை தான் போவீங்கன்னு தெரியும். இப்போ செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு அவர் சரியாக தான் நீங்கள் செய்யுங்க. அப்போ அதுதான் ஒரு குடும்பத்துக்குள்ளாக ஒரு உறவு, ஒரு கிவ் அண்ட் டேக். அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் த ஸ்டாண்ட்ஸ் யூ ஆர் டேக்கிங். அவர் எத்தனை உங்கள் தேவன் யாருன்னு தெரியாதுப்பா அப்படிலாம் சொல்லலை. நீ ஒரு விசுவாசத்தில் இருக்கிறீங்க, நான் உங்களோடு கூட நடந்து வருகிறேன், வழி நடக்கிறேன் என்று சொல்லி ஒரு உறவுக்குள்ளாக, அந்த உறவு ஒரு நாள் உங்களுக்கு பிரிந்து போக இடம் கொடுக்க வித்தியாசமான விசுவாசம்தான். ஆனால் பாருங்க, மோசே அந்த சாட்சியை வெளிப்படுத்தினார். எத்ரோ அதை கேட்டு அதை புரிந்து கொண்டார். எத்ரோ புரிந்து கொண்டு அவருடைய விசுவாசத்துக்கு விரோதமாக வரவில்லை. அதே சமயத்தில் குடும்பத்திலே, குடும்ப உறவிலே ஒன்றும் குறையாதபடி கத்தை பாதுகாத்துக்கணும். இதுதான் உத்தம குணம். அதுதான் கத்த விரும்புகிற. கமிட்மெண்ட் இஸ் லாயல்ட்டி, நாட் ஓன்லி ஜஸ்ட் டு த ஸ்பௌஸ் பட் டு த என்டையர் ஃபேமிலி. அந்த உறவை நம்ம சரியாக வைத்துக் கொள்வதற்கு கத்தை தான் நமக்கு ஞானத்தை தர முடியும். நம்ம கேட்டால் ஜெபித்தால் கத்த கிருபை தருவார். நம்ம முதலாக நம்ம விரும்ப வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். கத்தோட சித்தம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு கத்தை நம்மை ஆசீர்வாதமாக நடத்த முடியும். இன்றைக்கு நமக்கு சொல்லணும், கத்தாவே நீர் எங்களுக்கு அந்த உதவி கிருபை எங்களுக்கு தாருங்க. நாங்கள் ஒருவரோடு ஒரு உத்தமமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பங்களை நாங்கள் அதே விதமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கத்தர் அந்த கிருபை தருவா. ஸோ கமிட்மெண்ட் இஸ் லாயல்ட்டி.
இரண்டாவதாக, வாட் இஸ் கமிட்மெண்ட்? கமிட்மெண்ட் இஸ் பியூரிட்டி. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிற கமிட்மெண்ட்னா அதுதான். ஒரு குடும்பமாக கணவனும் மனைவி வரும் பொழுது அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு என்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவது. Word of God says in Hebrews chapter 13 verse 4, marriage is honorable among all and the bed undefiled. தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. ஒரு திருமணம் என்று வரும் பொழுது திருமணத்துக்குள்ளாக கணவனும் மனைவி நடுவிலே ஒரு திருமண உறவை கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு உறவாய் கர்த்தர் கொண்டு வந்து தருகிறார். As the youngsters are listening to me, I want to challenge you that it is a special experience that God has reserved for marriage, for the covenant. That means that you have to wait for that experience for the day of your marriage. Only then you can enter into the covenant with a wholehearted holiness in the presence of God. So when this world is giving you all kinds of things, all kinds of concepts, the Word of God stands contrary to that. Make sure that you read the Word of God, understand that, and apply yourselves for that. There is a day that God has appointed for you to come together in oneness with the spouse that God has appointed for you. At the right time, God will bring that spouse for you. For all the girls, God will bring the right husband for you. For all the boys, God will bring the right wife for you. If you pray and ask God, God will bless you with that wonderful life partner that God has appointed for you. But you have to wait for that. You have to wait upon the Lord, and you have to pray and ask God to show that right person and not be swayed by your own hormonal indulgences. Not be swayed by your own desires. But you have to have self-control until that day of marriage and preserve yourselves for that as a committed person waiting for the Lord. Hallelujah. That is what God wants to have in there. Take your time to go back and read the book of Proverbs, which I'm going to touch on that today. Chapter 3, chapter 6, chapter 17. There are so many chapters in Proverbs. The Bible talks very clearly about God's expectation for marital relationship. What God expects for the husband and wife to have, preserve in their life. And what God is expecting for those who are yet to be married to aspire to ask God and to plan for and to prepare themselves for. ஆகவே நம்ம படித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதை குறித்து இன்றைக்கு நம்ம சில காரியம் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? முதலாம் தேவன் உருவாக்கின பொழுது தேவாதி தேவன் ஒரு கணவனை ஒரு மனிதனை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிற ஆவி திரளா இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒரே ஒருவனை உண்டாக்கினார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று வேதம் சொல்லி தருகிறது. That means that God created one man and one woman because God expected godly offspring to come out of them. God held the husband and wife to be accountable to bring godly offspring. That is why God appointed them together. And then when it came to the book of Exodus, as God gave the 10 commandments, God gave the commandment saying that do not commit adultery. Again, God established that one person, one man, one woman, that is the commandment that God gave. God created husband and wife to share this special marital bond, one for one. And God gave that as part of the 10 commandments, do not commit adultery. He gave that same commandment, repeated that saying that one person for one person. That is what the Bible says. In the book of Numbers, chapter 25, you see, God sent a judgment upon the people of Israel when there was adultery in the congregation. 23,000 people died on a single day because of the sin of adultery that was in their lives. So we see, God has always given a testimony about holiness, about God's expectation for a man, for a woman to have purity in their sexual conduct. That is what God wants. அப்போ அதை பார்த்தீங்கன்னா கர்த்தரை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து அதை விட ஒரு அடி மேலாய் சென்று சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை ஒரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு சொல்லுகிறார். So we have to understand that Jesus is saying an adultery is not just a physical act, but yet it is an act of your heart, your soul. என்று இயேசு கற்றுத் தருகிறார். So youngsters, you have to understand that. You have to keep your heart pure, your eyes pure, not necessarily just your body away from the opposite sex. You have to know how not to behave with the opposite sex, how to really behave with the gender that's opposite gender. You have to understand that. அதை கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். இயேசு சொல்லுகிறார், நீ கண்ணில் பார்த்தாலே போதும் நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்பதாக இயேசு ஆணித்தரமாய் சொல்லுகிறார். இயேசு நம்மால முடியாத காரியம் சொல்லுகிற தேவன் அல்ல. He's asking for us to do something that is possible. And He's asking for us to keep ourselves pure by holding our eyes pure, by holding our thoughts pure, not just our body pure by not touching someone else. அதுதான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற காரியம். அப்போ ஒரு கமிட்மெண்ட் என்று சொன்னால் அந்த பியூரிட்டி, அதை கர்த்தர் விரும்புகிற காரியம்.
But there are many youngsters as they're growing up. I've seen some youngsters wearing a purity ring. You have to commit yourselves to purity, asking God to help you to wait until the day of your wedding. And that is what God will honor, and He'll honor your life, and He'll be with you. And it is more than just a physical contact. It is your soul virginity. That is what we have to understand. That means that keeping your soul pure, keeping your thoughts pure in the presence of God. அதை கர்த்தர் விரும்புகிற காரியம். அதை பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், அது ரெண்டும் உனக்கு இருக்கணும். அப்போ ஒரு மனைவியை நீங்கள் நேசிக்கணும், அதே சொல்ல ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். மனைவிக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மனைவி கணவனை நேசிக்கணும், அதே போல் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். வேறு யாருடைய முகமும் பார்க்காதபடிக்கு அவர்களோடு கூட மாற்றம்தான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம், சொல்லுகிற காரியம் இதை தான். இப்போ வேதத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா, இட் நெவர் மின்சஸ் வேர்ட்ஸ், இட்ஸ் வெரி கிளியர். அது ஸ்ட்ராங்காக அது லாங்குவேஜ் சொன்னாலும் அது உண்மை என்று எடுத்து சொல்வதற்காக எழுதப்பட்ட காரியங்கள். The language, if you look at that, it is very convincing on exactly what it is. And it is painting a profile of an immoral woman. பார்க்கும்போது இம்மாரல் உமன் யார் பேரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ உண்டு என்பதை குறித்து நீதிமொழிகள் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, there is an immoral woman, பரஸ்திரீ என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரஸ்திரீயின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையுமாய் இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. That is the profile of an immoral woman that the Bible teaches us. We have to understand that there is such a woman, there are such women who we will see in the society. Proverbs 3:5-6, 3-6, I want to read for the benefit of our youngsters. The Bible says, for the lips of an immoral woman drip honey, and her mouth is smoother than oil. But in the end, she is bitter as wormwood, sharp as a two-edged sword. Her feet go down to death, her steps lay hold of hell. Lest you ponder her paths of life, her ways are unstable, you do not know them. That is the very clear caution that the word of God teaches us, that how careful we ought to be. அப்போ கர்த்தர் அதை குறித்து எழுதி வைத்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய திருமண வாழ்க்கை குறித்து அவர் மிகவும் கருத்துள்ளவர் இருக்கிறபடினால் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீதிமொழி 5வது அதிகாரம் 8 முதல் 14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் எதை குறித்து நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமணத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரிதான், இல்லாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை வேதம் கற்றுத் தருகிறது. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. Be away from such women. அவருடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். முடிவிலை உன் மாசமும் உன் சரீரமும் உருவள்ளியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதில்லை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். There is no way that you can misunderstand what the word of God is trying to tell you. It is not something you can go back and fix later on. It is for now. It is for today. வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது. அதோடு கூட வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆகவேதான் உன்னோட திருமணத்துக்குள்ளாக அந்த திருமண உறவை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில உறவு இருக்காது, பிரச்சனைகளாக இருக்கும். அதற்குரிய எல்லாத்தையும் இழந்து போயிருப்பாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லுகிற இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரில் பேசும்போது சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் நான் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனாலும் பாருங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லை என்று சொல்லுவாங்க. இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? ஒரு திருமண வாழ்க்கையில் அந்த உறவை துண்டித்து போட்டு மற்றவர்கள் மூலமாக அந்த உறவை கொண்டு வரக்கு முயற்சி செய்கிறான். அதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதே நீதிமொழியில் பார்க்கும்போது முதலாவதாக அந்த இம்மாரல் உமன் பரஸ்திரி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எப்படி நம்ம பாதுகாத்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக தப்பித்துக் கொள்வதற்கு அந்த திருமண உறவுக்குள்ளாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இதை எழுதி தந்திருக்கிறது. It is for us to understand
வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 15 முதல் 20வது வசனத்திலே இதுதான் திருமண உறவில் ஒரு கணவனும் மனைவியும் உள்ளத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்று கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரீயின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? Again, the word of God does not mince any words. For us to be very clear. நீங்களே யோசித்து பாருங்க, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக நீங்க எப்படி இருக்கிறீங்க? Commitment is purity. That purity means shunning certain relationships and seeking and cultivating certain relationships with your wife, with your husband. அதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இப்போ திருமணத்தின் உறவை நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும்னா அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Commitment is first and foremost loyalty, and then most importantly is purity that you preserve within marriage, reserved for the husband and wife alone within your life. நான் அநேக காரியங்களை நீதிமொழியில் நம்ம வாசித்து பார்க்கலாம். நேரமில்லை, அதில் நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். நீதிமொழியில் 6வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழியில் 6ல் 23 முதல் 28 வசனங்களை வீட்டை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும்? முதலாவதாக அதை மாற்றிக்கொள்வதற்கு husband, you have to cultivate a desire for your wife. Wife, you have to cultivate a desire for your husband. இந்த ஏன்னா பல காரியங்களை மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே ஒரு கணவன் மனைவியோட அன்பை இழந்து விடுகிறான், பாசத்தை இழந்து விடுகிறான், ஆசையை இழந்து விடுகிறான். ஒரு மனைவி கணவன் மேல் இருக்கிற ஆசையை, பாசத்தை இழந்து விடுகிறாள். ஆக நாட்கள் செல்ல 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 திருமணம் பழையதாக மாறிவிடுகிறது. மற்ற காரியங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிற அப்படின்னா திருமண உறவை நாம் இழந்து விடுகிறோம். மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய ஒரு காரியம். So you have to cultivate that desire. You have to cultivate that love for each other and renew that on a day by day basis. அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 25-27 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நீ உன் இருதயம் அவருடைய வழியிலே சாய வேண்டாம். Do not let your heart stray. அதுதான் வேதம் சொல்லுகிறது. Proverbs 7:25 and 27. Do not let your heart turn aside to her ways or stray to her ways. Do not stray into her paths. That is for the immoral woman. Her house is the way to hell, descending to the chambers of death. அப்போ என்ன செய்யணும்? திருமணத்தில் நம்ம உறவை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்நிய ஸ்திரியை குறித்து உடைய இருதயம் இச்சியாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமாம். அதுதான் வேதம் கற்றுத் தருகிற காரியம். அதை செய்யும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு கிருபையாக காத்துத் தருவார். சில ப்ராக்டிக்கல் காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. Do not try to keep secrets with you. Share your phone with your wife. Wives, share your phone with the husbands. நீங்கள் ஷேர் பண்ணணும். அதை ஷேர் பண்ணாதான் அதில் உங்களுக்கு அந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு இருக்க முடியும். Do not, be careful who you are confiding in. Do not confide with everyone else. And very simple thing, do not try to adjust or polish your appearance for somebody else. Don't. That is not desirable. Why do you have to polish yourself as to how you look for somebody else? Wife has to look pleasing to the husband, and the husband should look handsome to the wife. மற்றவர்களுக்காக அது ஒரு அக்கேஷன் எடுத்து அதற்காக ஒரு விசேஷமாக நார்மலாக இருக்கிறத விட நீங்கள் பாலிஷ் பண்ணீங்கன்னா எங்கேயோ தவறு நடக்குதுன்ற அர்த்தம். நீ யோசித்து பார்க்க வேண்டும் அதை குறித்து. And such a sharing should be a free, voluntary openness between a husband and wife, not out of suspicion. நான் சொல்கிறேன், உங்கள் ஃபோனை ஷேர் பண்ணிட்டு சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறேன், but I'm not asking you, husband, to go demand your wife share the phone. By your acts, by you sharing, she has to open to share herself. The same way, wife, don't go pester your husband saying that you had to share your phone. By the act of how open you are, they had to automatically, openly and freely share. Do not allow the spirit of suspicion to come and spoil your marriage. That is not going to help. வாழ்க்கையில் அந்த ஓப்பன்னஸோட ஷேர் பண்ணுகிற இடத்துல நீங்கள் வச்சுங்க, அப்போ தான் அதை பாதுகாத்து கொள்ள முடியும். கமிட்மெண்ட் இஸ் பியூரிட்டி. கமிட்மெண்ட் இஸ் பியூரிட்டி. சில காரணம் அதில் வைத்துக்கொள்ளும். முதலாவது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் பிஹேவியர். அநேகர் ஒரு பிஹேவியர் தான் அது பேச அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் they will be defensive, they won't take responsibility. The first step, you have to understand and take responsibility. Second, do not return back to sin. முதல்ல உனக்கு என்ன நடந்ததோ அதை நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் பார்த்து போகக்கூடாது. Thirdly, admit your faults. இதில் நான் தவறு செய்துட்டேன். நீங்கள் ஒத்துக்கொள்ள நீங்கள் குறைந்து போக மாட்டீங்க. அது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். Then forgive.
When your spouse comes and telling you something, forgive. Don't keep on pestering him or her about that over and over again. After they've repented and after you had the conversation, forgive readily. And then speak the truth in love. Always speak the truth in love. Pray for your spouse. And above all, seek healthy friends and fellowship always. உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் நண்பராக இருக்கிறாங்க, அவங்க ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, ஃபெல்லோஷிப்பில் இருக்காங்களா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களா, அவர்கள் மூலமாக அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா, அவருடைய குடும்ப உறவில் விரிசல் வருகிறதா, எல்லாரையும் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை இங்கே பல நண்பர்களை வைத்திருக்கலாம் முதலாவது திருமணத்துக்கு முன்பாக. Not all relationships, all friendships you had before marriage is appropriate within your marriage. That means that you and your spouse need to sit down and talk. இந்த குறிப்பிட்ட நண்பரோடு இருக்கிறோமே சரிதானா என்று நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஓப்பனஸ் இருக்கும்பொழுது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஒரு லாயல்ட்டி இருப்பதற்காக, அந்த ஒரு பியூரிட்டி இருப்பதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கமிட்மெண்ட் இஸ் லாயல்ட்டி, கமிட்மெண்ட் இஸ் பியூரிட்டி. And third, most importantly, commitment is covenant. It is not a legal contract. It is a covenant. வேதம் என்ன சொல்லுகிறது? மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The Lord has been witness between you and the wife of your youth. She is your companion and your wife by covenant. Not by just a legal contract, but by a covenant. Covenant, what is a sacred covenant? It is not just a legal contract, but a spiritual union that reflects God's relationship with His people. அதுதான் covenant. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட உறவு ஏற்படுத்தும் பொழுதுலாம் சொல்லுகிற வார்த்தை அது உடன்படிக்கை, கவனன்ட் என்று சொல்லுகிறார். தேவாதி தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார், உலகத்தை நான் அழிப்பதில்லை என்று சொல்லி. இன்றைக்கும் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு வானவில் மேகத்தில் வருவதற்கு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நிறைவேற்றி வருகிறார். அந்த உடன்படிக்கை தள்ளி போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை அல்ல, அது முறிந்து போன ஒரு உடன்படிக்கை அல்ல. தேவாதி தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்தான், அவனுடைய பிள்ளைகளை நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கும் இஸ்ரவேலுங்கிற தேசமாய் கர்த்தர் உருவாக்கி அவளை நடத்தி கொண்டு வருகிறார். தேவாதி தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார் 10 கட்டளைகள் மூலமாக. அந்த உடன்படிக்கையில் நடவாதபடிக்கு அவள் புறக்கணித்து போட்டார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்னன்னா அப்படியே ஒரு சட்டத்திட்டமாகத்தான் நம்ம திருமணத்தை பார்க்கிறோமே ஒழிய ஒரு தேவாதி தேவனோட உள்ள உறவில் இருக்கிற ஒரு உடன்படிக்கை நம்ம எதிர்பார்க்கிறதில்லை, அப்படி யோசிக்கிறது இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தின்படியாக நீங்கள் விவாகத்தில் இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கலாம். பட் a legal contract can never replace God's heart for a covenant that God expects for us to have in marriage. தேவசமூல வரும் பொழுது நம்ம அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் வருகிறோம், ஏதோ ஒரு லீகல் கான்ட்ராக்டுக்குள்ளாக வருகிறது இல்லை. அவரோடு கூட வந்து அவருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம். இந்த உடன்படிக்கை ஒரு நாள் முறிக்கப்படாத ஒரு உடன்படிக்கை. தேவாதி தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது சொல்லுகிற காரியங்கள் என்ன? நீங்கள் எப்பொழுதுமே அந்த உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பழைய காலத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன செய்வாங்களாம், இஸ்ரவேல் தேசத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய இடுப்பில் ஒரு சின்ன பெல்ட் கட்டியிருப்பாங்க. அந்த பெல்ட்டில் சின்ன ஒரு பவுச் இருக்கும், அந்த பவுச்சில் சால்ட் வச்சுருப்பாங்க, எப்போதும் வைத்திருப்பாங்க. இந்த சால்ட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, மற்றவர்களை பார்க்கும் பொழுது உடன்படிக்கை செய்தால், ஒருவேளை ஒரு வீடு வாங்கினால் அல்லது நிலம் வாங்கினால் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒருவர் தன்னுடைய பையில இருந்து கொஞ்சம் அந்த உப்பை எடுத்து அடுத்தோடைய பையிலே போட்டு விடுவார். அவர் அதை மிக்ஸ் பண்ணி அங்கேயிருந்து கொஞ்சம் சால்ட்டை எடுத்து மறுபடியும் இவருடைய பையிலே போட்டு விடுவார். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? That means that you can never separate which grain was dropped into the bag by other people. You cannot separate that anymore. ஆக எப்பொழுதுமே அது செய்யப்பட்ட நிலைவரமான உடன்படிக்கை என்பதாக அறிந்து கொள்வதற்காகத்தான் அதை உடன்படிக்கையாக கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தார். இட்ஸ் கால்ட் சால்ட் கவனன்ட் என்று சொல்லுவார்கள். அப்போ ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஒரு சால்ட்டை எடுத்து ஷேர் பண்ணி அப்படியா உடன்படிக்கை செய்கிறார்கள். பலிகளினாலே உடன்படிக்கை செய்வது உண்டு. எல்லாம் சொல்லுவாங்க. ஆதியாவில் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? ஒரு கன்றுக்குட்டிகளை எடுத்து 2ஆக பிளந்து வைத்திருந்தாராம். அது நடுவில் ஒரு அக்னி ஜுவாலை கடந்து போனது நம்ம பார்க்குறோம். அந்த காலை உடன்படிக்கை பண்ணும்போது என்ன செய்வாங்க, நான் உடன்படிக்கை பண்ணுறேன்ப்பா, இந்த 2 பக்கத்துலேயும் ஒரு மிருகத்தின் உடல்கள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது, நான் அது நடுவில் நடந்து போகிறேன். என்ன அர்த்தம்? நான் உடன்படிக்கையின்படி எப்பவும் செய்யாமல் போயிட்டேன்னா இந்த மிருகங்களுக்கு செய்யப்பட்டது போல எனக்கு நடக்கட்டும் என்று ஒருவர் சொல்வதாக அர்த்தம். அப்போ பாருங்க, ஒரு உடன்படிக்கைனா அது இஸ் வெரி சீரியஸ் திங். இட் இண்டிகேட்ஸ் தட் there is a consequence for breaking and that is not something that you can bear, and it indicates that a covenant once established cannot be changed, and Christ came in the middle and he said that I am going to help you to make that covenant. You don't have to shed your blood, instead I will shed my own blood. அதுதான் இயேசு சொன்னார்.
ஏசு என்ன சொன்னார்? நான் சொன்ன உடன்படிக்கை நீ புறக்கணிச்சுன்னா அந்த வருகிற தண்டனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மகனே, நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆபிரகாமை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த வலி கொடுத்துட்டார். அவர் 2 பேரும் மிருகங்கள் உடல்கள் துண்டிக்கப்பட்டு இருந்தது. அப்போ உடன்படிக்கை நிறைவேற்றணும்னா அந்த துண்டங்களின் நடுவாக ஆபிரகாம் நடந்து போகணும், அவரோடு கூட கர்த்தர் நடந்து போக வேண்டும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் நடக்க சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்தரை வந்தது. அப்பொழுது ஒரு அக்னி ஜுவாலை அதை தோன்றி அதுதான் கடந்து போனது. அப்போ தேவாலயம் சொல்லுகிறது என்ன? ஆபிரகாமை நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இதற்குரிய இந்த உடன்படிக்கை நடக்கலைன்னா அது பிரச்சனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் அந்த உடன்படிக்கையை தான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம், அதைத்தான் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். It is not just a man to man, man to woman and woman to man, but it is a covenant that we are making in the presence of God Himself. That covenant that is established by the blood of Jesus Christ. That is the marriage covenant that God is expecting for us to have. இயேசு தேவாதி தேவரை சொல்லுகிற எரேமியா புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், நான் ஒரு உடன்படிக்கையை செய்தேன், என்னுடைய ஜனங்கள் அப்படி நடக்கவில்லை, அவளை புறக்கணித்து விட்டார்கள், நானும் அவளை புறக்கணித்து விட்டேன். ஆகையினாலே என் ஜனங்களோடு நான் புது உடன்படிக்கை பண்ணுகிற நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31வது அதிகாரம் 31 முதல் 33 வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், உடன்படிக்கை நான் செய்தேன் 10 கட்டளைகள் மூலமாக, என் ஜனங்கள் நடந்து கொள்ளவில்லை, ஆகவே நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தோடே நான் பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். What God is doing is that He is calling us for a new covenant that is earned by the very blood of the Lord Jesus Christ, and that covenant is written in our heart, not in just tablets that we have to walk by. It is not legality, it is not contracts, but it is something that changes our heart, that transforms our heart, that allows us to walk in that covenant because it is the very nature of God that comes into our soul. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ள போற வந்தா நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். நான் ஏதோ வாயத்திலிருந்து சொல்லுகிற ஒரு உடன்படிக்கையாக இது இல்லை, இது தேவனுடைய கிருபையினால் என்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட உடன்படிக்கை. இன்று முதற்கொண்டு என்னுடைய மனைவியோடு கூட நான் இந்த உடன்படிக்கை நடந்து கொள்ளுவேன் என்று கணவன் சொல்லுகிற உடன்படிக்கை. இந்த நாள் முதற்கொண்டு இந்த உடன்படிக்கை இருதயத்தில் இருக்கும், தேவனோடு நடந்து கொண்டு நான் என் மனைவியோடு உடன்படிக்கை நடந்து கொள்வேன் என்று சொல்லி கணவன் சொல்லுகிற உடன்படிக்கை. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிற காரியம். Commitment is covenant. So this morning let's ask ourselves, Lord, commitment is loyalty. Forgive me, Lord, the times and instances when I have not been loyal. Commitment is purity. Oh Lord, help me and forgive me of the times when I have not been pure. Commitment is covenant. This morning, forgive me of the instances where I have broken the covenant that I made with my wife, my husband in the past. But today, I want to enter into a new covenant that is earned by Jesus Christ upon the cross. By the shed blood of the Lord Jesus Christ. Cleanse me, Lord, and write that covenant into my heart. எழுந்து வச்சுக்கலாம் 2 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில். கர்த்தாவே, இந்த உடன்படிக்கைக்கு தான் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எனக்கு கிருபை தாங்க. இது ஏதோ ஒரு நாள் செய்த ஒரு வார்த்தையான ஒரு உடன்படிக்கை இல்லை. உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு புது உடன்படிக்கையாக இருக்க நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் தேவனோடு நடக்கலை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் உறவில் இல்லை என்று சொன்னால், முதலாவதாக உங்களுடைய கைகளை விதத்தில் வைத்து நீங்களே ஜெபிங்க. உங்களுக்காக, இயேசுவை நான் உங்களுடைய அன்பை நான் அறிய வேண்டும், நான் இப்பொழுது நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். உம்மோடு கூட இருக்கிற உடன்படிக்கையில் நான் புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். இயேசுவை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வாரும். இதுவரைக்கும் நான் அப்படி அழைத்ததல்ல. இன்றைக்கு என்னுடைய இருதயத்துக்குள்ளாக நீர் வந்து என்னை உம்முடைய மகனாக உடைய மகளாக மாற்றும். நான் இயேசுவோடு கூட ஒரே ஆவியில் இருக்கத்தக்கதாக அந்த உடன்படிக்கைக்குள்ளே நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். கைகளை உள்ளதில் வைத்துக்கொண்டு இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் செய்யுங்க. தகப்பனே, நாங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுதான் புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் தகப்பன். யூ ஆர் த மீடியேட்டர் ஆஃப் த நியூ கவர்னன்ட். இதுவரைக்கும் ராஜா உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிற நாட்களை எங்களுக்கு மன்னியுங்க. இப்பொழுது கர்த்தாவே,
இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் இருதயத்துக்குள்ளாக வாரும். இன்று முதற்கொண்டு கர்த்தாவே நீரே என்னுடைய தேவனாய் இருப்பீராக. இன்று முதற்கொண்டு நீர் என்னை ஆட்கொள்ளுவீராக. இன்று முதற்கொண்டு நான் உண்மை போல மாறும்படி என் இருதயத்துக்குள்ளாக நீங்கள் வாங்க. கர்த்தாவே இதுவரை நடந்த வாழ்க்கையின் தவறுகளை மன்னிங்கப்பா. இன்று முதற்கொண்டு நான் உமக்காக வாழ்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு நீங்கள் தேவனோடு கூட இல்லாமல் இருந்தால் கூட இந்த சின்ன ஜெபத்தை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட செய்யலாம். இயேசு என்னுடைய எழுத்துக்குள்ளாக வாரும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய தேவனாயிரும் என்று சொல்லி அழைத்தீங்கன்னா போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போகிறார். இவனுடைய குடும்பங்களுக்காக நம்ம கேட்ட வசனத்துக்கான வச்சு வைக்க போகிறோம். கர்த்தாவே இந்த உடன்படிக்கையின் உறுதியில் நான் இருக்க வேணும். Lord, commitment is loyalty, Lord. This morning, oh Father God, I commit myself, oh Father, to be loyal to my wife, to be loyal to my husband in the presence of the Lord. Father, grant me the grace of loyalty, oh Lord. Grant me the grace of the loyalty, oh Lord. Lord, I understand commitment is purity, Lord. This morning, I commit myself to purity, oh Lord. Lord, I commit myself to have a pure marital relationship, oh Father, that is holy before you, Lord, with my wife, with my husband. I commit myself for that. As a bachelor, as a bachelorette, I commit myself, oh Father, for a life of purity. I will wait, oh Lord. I will wait for the relationship, oh Father God, physical contact, oh Father God, with the right for a person whom you have appointed for me, whom you are going to bring to my life, oh Lord. Bless me with the right life partner, oh Father God. I commit myself this morning that I will wait for that. I will wait for the right person to come into my life as indicated by the Lord God, oh Father. Grant me the grace and grant me the purity that you desire in my life, oh Father. Lord, this morning, oh Lord, I understand commitment is covenant, oh Father God. Willingly, oh Father God, I enter into this covenant, oh Father God, of time of covenant with you, oh Father God. Grant me the grace, oh Father God, to have a pure heart and to, oh Father, have your grace to establish the covenant between me and my wife, between me and my husband. இதெல்லாம் எல்லாம் சொல்லி ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. If this is your prayer, if you are praying this prayer in your heart this morning, I want to join my spirit with you and pray with you. உங்கள் கைகளை ஊற்றி அர்ப்பணித்தீங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you. 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 எல்லாம் கைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் உண்மையாகவே உணர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தாவே, இந்த ஜெப நேரம் உங்களுடைய நேரம் ராஜா. அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததே அவர் அந்நாள் வழியை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் ராஜா. இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிற என்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பை நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. புது உடன்படிக்கைகளாக இன்றைக்கு நான் வரப்போகிறோம் கர்த்தாவே. இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிற நேரத்தில் கர்த்தரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவாலய தெய்வம் தம்முடைய கிருபையினாலே நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. நான் இப்பொழுது ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் உடன்படிக்கிற கர்த்தாவே அவன் இருக்கும்படியாய் தான் அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை தகப்பனே. இணைந்து கொண்டு கர்த்தாவே கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் செய்ய போகிற ஒரு புதிய உடன்படிக்கை ராஜா. இந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. I pray, oh Father God, for more loyalty, oh Father God, between husband and wife, oh Father God. I pray this morning, oh Father God, for the purity of the Lord God, the holiness that you expect, oh Father God, in a marital relationship between the husbands and wives, oh Father God. Lord, we pray, oh Father God, for the covenant of the Lord to be established, oh Father God. We stand against every power of the enemy, oh Father God, to be broken, oh Lord Jesus, that seeks to, oh Father God, divide families, oh Lord. We pray that the Lord God will be present upon every family, oh Father God, integrating them, oh Father God, uniting them, oh Father, to glorify your name upon them, Lord. Father, we thank you, Lord, for you're going to do that. We give you all the glory and we thank you, we praise you. In Jesus' mighty name we pray. Amen.